இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இறைவசனம் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 4. கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே, நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விலக்க வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார். நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நாம் பயன்படுத்தக்கூடிய பணம், நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா சாதனங்கள், அது தொடர்பு சாதனங்கள், எல்லாமே அது நல்லதான அவர் பார்த்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பல நேரங்கள்ல நம்முடைய அந்த கட்டுப்பாட்டை மீறி ஒரு சில காரியங்களுக்கு நம்ம அடிமைகளாக மாறக்கூடிய ஒரு நிலை. இப்போ இன்னைக்கு உதாரணமா அலைபேசி. எல்லாருக்குமே இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. கொஞ்ச நேரம் அலைபேசி இல்லாம நம்மளால இருக்க முடியல. அப்படியே கை அப்படி நமன்னு இருக்குது. அப்படியே கை அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, உடனே அலைபேசிய பார்க்கணும். ஒரு ஃபோன் வந்திருக்கிறாது, ஒரு மெசேஜ் வந்திருக்கிறாது. ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது வந்திருக்குதான்னு பார்க்குறோம். அப்ப பாருங்க, இது ஒரு அடிமைத்தனம். அதேபோல சாப்பாடு. ஒரு சில பேர் என்ன ஏதாவது கோபத்துல இருக்கிறப்ப, மன அழுத்தத்துல இருக்கிறப்ப, என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த போஷண பிரியராக, அதாவது உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ நாம என்ன 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 பண்ணணும் அப்படின்னா, இந்த தவக்காலத்துல நமக்கு பிரச்சனை இருக்குதா? மன அழுத்தம் இருக்குதா? வேற ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா? பலவீனங்கள் இருக்கிறதா? அதனால எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, நான் குடிக்கிறேன். எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, நான் ஆபாச படம் பார்க்குறேன். எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, நான் ஊர் சுத்த போறேன். அப்ப என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தை இன்னொரு பொருள்லயோ, இன்னொரு மனிதனிட்டயோ நம்ம சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட நம்மை நாம ஒப்புக் கொடுக்கணும். உதாரணமா இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 16 இறை வார்த்தை 49ல வாசிக்கிறோம். உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே, இருமாப்பு, உணவார்வம், சோம்பல் இத்தனையும் அவளிடமும் அவள் புதல்வியரிடமும் இருந்தன. ஏழை எளியவரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. இந்த தவக்காலத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என் உடன் பிறந்த சகோதரனை, சகோதரியை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய, நலிவடைந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன செய்யணும்? என்னாலான உதவிகளை செய்யணும். ஒருவேளை நல்ல இதயத்தை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம். நான் எதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்குள்ள வந்துடக்கூடாது. அந்த இருமாப்பு, மேட்டுமைத்தனம் இதெல்லாம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏழை எளியவர்களை, வறியவர்களை நம்ம வலுப்படுத்தணும். அப்படி நாம் வலுப்படுத்துகின்ற பொழுது, நம்முடைய ஜெபத்தின் வழியாக, நம்முடைய தர்மத்தின் வழியாக, நம்முடைய நோன்பின் வழியாக நாம் வலுப்படுத்துகின்ற பொழுது, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். பாருங்க, நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 23 இறைவார்த்தை 21 வாசிக்கிறோம். குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகள் ஆவார். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். அப்போ குடிகாரரும் பெருந்தீனியரும் சும்மா நம்ம வைத்த மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. அடுத்தவங்களும் இருக்கிறாங்க. கண்ணால் காணக்கூடிய சகோதரி அன்பு செய்யணும். அப்படி செய்யறப்ப தான் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். அப்ப நாம் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு, என் உடன் பிறந்த சகோதர சகோதரியை, என் சமூகத்தில் ஆதரவற்று நலிவடைந்து இருக்கக்கூடிய சகோதரனை சகோதரியை திடப்படுத்துகிறதா, வலுப்படுத்துகிறதா? கொஞ்சம் யோசிப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ஆண்டவரே, நான் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு நலிவடைந்தவரை திடப்படுத்தக்கூடியதாக மாற எனக்கு தேவையான பலனை தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். நம்பிக்கையோடு கரங்களை கவித்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இது உன்னதமான நாளில் தெய்வமே, நோன்பினுடைய மகத்துவத்தை, தவ முயற்சிகளுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு விளக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியதாய் இருக்க, என் சமூகத்தில் காணக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு ஆண்டவரே திடப்படுத்தக்கூடியதாக, வலுப்படுத்தக்கூடியதாக மாற ஆண்டவரே எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும். உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை, ஆற்றலை எங்களுக்கு தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.